சிறகடிக்க சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். முத்து மீனாவும் எப்படியாவது நம்மளும் மேலே மாடியில் வீடு கட்ட ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. மீனா சொல்கிறாங்க முத்துட்ட, இந்த மாதிரி அத்தை வந்து நம்மளை ரொம்ப ஒரு மாதிரி நினைக்காங்க, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது நினைக்காங்க, நீங்கள் செய்கிற மாதிரி தான் நம்ம செஞ்சாகணும், கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசுகிறாங்க. ஆமாம் மீனா, நம்ம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. மீனா ஒரு பூக்கடையில் கொண்டு பூவை கொடுக்குறாங்க. அப்போ சிமெண்ட் கடையில் பேசுகிறாங்க, அண்ணே நாங்கள் எங்கள் வீட்டில் மாடியில் வீடு கட்டலான்னு இருக்கோம், அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பொருள் சேர்த்துட்ருக்கோண்ணே, இனிமேல் நீங்கள் வந்து காசாக தர வேண்டாம்ண்ணே, சிமெண்ட் மூடையாக தந்துருக்கண்ணே அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லைம்மா, சரியா, நீ தங்கமான பொண்ணு, எவ்வளோ நாளாக எனக்கு வந்து பூ கொடுத்துட்ருக்க, என்ன நீ மூடைய வேணா நீ எப்போ எடுத்துகிட்டு போ, எப்போனாலும் எடுத்துகிட்டு போ, பைசா கூட நீ பைய கொடுமா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே கடத்துக்கெலாம் வேண்டாம்ண்ணே, நான் கொடுக்குற காசு கொஞ்சம் கொஞ்சமாக தந்தால் போதும்ண்ணே அப்படிங்கிறாங்க. மீனா சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீம்மா, நீ வந்து பூ தந்திருக்கிறது வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு தான் தந்திருக்க, அதனால் சிமெண்ட் ஒரு வீடு கட்டணும்னா நிறைய மூடை தேவைப்படும், அதனால் வந்து ஒன்றுமே இல்லை, நான் தாரேன், நீ பின்னாடி கொடுங்களேன், அதை பற்றி என்ன இருக்குது, அவன் புருஷனும் எனக்கு தெரிஞ்ச பையன் தான், நல்ல பையன், நீனும் நல்ல பொண்ணு, நீங்கள் நல்லா இருங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே நான் கொடுக்குற காசுக்கு மூடை தந்தால் போதுண்ணே, நீங்கள் மூடையை வந்துட்டு எத்தனை மூடை எடுக்கணும்னு சொல்லுங்கள், அப்போ வந்து என் வீட்டுக்காரர் வண்டியிலேருந்து எடுத்துக்குவார் அப்படிங்கிறாங்க. சரிம்மா சரிம்மா, உனக்கு மாதம் ஒரு 1000 ரூபா தரணும்ல, 3 மூடை சிமெண்ட் எடுத்துக்கோமா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நேராக இன்னொரு கடைக்கு போகிறாங்க. இரும்பு கடையில் போய் பூவை கொடுக்குறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, என்னம்மா காசு தந்தால் வர மாட்டேன் என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை சார், எங்கள் வீட்டுக்கு மாடியில் வீடு கட்டலான்னு இருக்கோம், அதான் கம்பிலாம் தேவைப்படும், அப்போ நான் அவங்ககிட்ட வாங்கணும்ல, அதுக்கெல்லாம் பைசா சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் இப்போ சொல்கிறது தான், எப்போனாலும் வந்து வாங்கிக்கோமா, சரியா, இன்றைக்கி என்ன ரேட்டோ அதே ரேட்டுக்கு அன்றைக்கி நானும் போட்டு தரேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றினே அப்படிங்கிறாங்க. நாங்கள் உதவி பண்ணால் வேறமா உங்களுக்கு பண்ணுவா, ஏன்னா நல்ல பொண்ணு, கட்டிக்கார பொண்ணு, ரொம்ப நாளாக நீங்கள் அம்மா வீட்டில் வாடகை இருந்தீங்க, இப்போ நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கும்போது எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. அவங்க சொந்தமாக வீடு வாங்கலை, எங்கள் அத்தை வீட்டில் தான் மேலே கட்ட போகிறோம், எங்களுக்கும் தனியாக ரூம் இல்லை, அதனால தானே அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, சரி 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 அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை அதே கடைக்கு வந்து முத்து வர்றாரு. தம்பி வாங்க அப்படிங்கிறாங்க. மீனா அப்படி, தம்பி இந்த பொண்ணை தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. என் பொண்ணு, என் பொண்டாட்டி தான் சார் அப்படிங்கிறாங்க. உண்மையில் நீ இந்த பொண்ணு கடைக்கு கொடுத்து வச்சுக்கணும் தம்பி, மாடியில் வீடு கட்ட போகிறோம், அதனால் வந்து நான் பூ கொடுக்குறத வந்து நீங்கள் பைசாவாக தர வேண்டாம், பொருளாக தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு, அந்த பொண்ணு நீ தான் கட்டிக்க தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்கய்யா அப்படிங்கிறாங்க. சரி சரி, நீ என்கிட்ட கார் ஓட்டுற, உன் வீட்டம்மா வந்து இங்கே பூ தராங்க, மொத்தத்தில் நீனும் வாடகை வேண்டாம், நான் வேறு ஒரு கதை செஞ்சுக்கிறேன்னே, உன் வீட்டம்மா செஞ்சுக்கிறேங்கிறாங்க. அப்படி பார்த்தா 2 பேரும் என்கிட்ட கூலியாக நீங்கள் கம்பி வாங்கிறீங்க போல அப்படிங்கிறாங்க. முத்து சிரிக்கிறாரு. சரி சரி, கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கம்பி நான் வந்து ஃப்ரீயானாலும் தர தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அண்ணா இல்லைண்ணே, அது ஃப்ரீயாக தான் நல்லா இருக்கேன், உங்களுக்கும் அது தொழில் தரேண்ணே அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, உங்கள் நாணயத்துக்கு நான் கண்டிப்பாக கம்மியான விலைக்கு தருவேன் தம்பி அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, சரி மீனா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. எங்கே போகிற வழியில் சிமெண்ட் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இந்த மாதம் ஒரு 3 மூடைக்கு சிமெண்ட்டுக்குள்ளே பணம் வந்து அவங்க தரணும், அதனால் 3 சிமெண்ட் மூடையை வெளியே எடுத்து போட்டிருக்காங்க, வண்டியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. அதனால் நேராக வண்டியில் போய் சிமெண்ட் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சிமெண்ட் மூடையை பார்த்தோன்னா நம்ம கேட்குறாங்க, என்னப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, மேலே வீடு கட்டணுமாப்பா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் சேர்க்கணுமாப்பா, அதான் அந்த சிமெண்ட் மூலம் போகணும், மீனா வந்து பூ போட்டு உள்ள கூலிக்கு வாங்கியிருக்காப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அப்படியே அழுகிறாரு. இதை பார்த்தோன்னே, என்னப்பா கத்தும் செய்து கணக்கில் போயிட்டாப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீனும் வீட்டுக்காரியும் ஒருத்தருக்கு எப்படியாவது ரூமை கட்டாகணும்னு சொல்லி கட்டியாகணும்னு வைராக்கியத்தில் இருக்கீங்க, ஆனால் மீன் கடாக்கி நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. மீனாவும் வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் இவன் பெரிய கோடீஸ்வரி, இவன் கடைக்கு அவன் கொடுத்து வச்சுருக்கணும், அவளே அட்டை தரித்திரியும், அவள் வந்த பிறகு தான் அந்த வீட்டில் ஒவ்வொன்றா நடந்துகிட்ருக்கு, என்றைக்கு இவ்வளோ வீட்டை விட்டு அனுப்புவோம், அன்றைக்கி தான் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி நான் நினச்சிட்ருக்கேன், இப்போ என்ன நீங்கள் பெரிய ராஜகாரி மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, உனக்கு வந்து எப்படி பேசணும் ஏது பேசணும்னு தெரியாதோ, அவங்க மாடியில் வீடு கட்டணும்னு சொல்லி வைராக்கியமாக ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க, வச்சுட்ருக்காங்க, அந்த பிள்ளை மனசு என்ன பாடுபடும், அந்த பிள்ளை கேட்குற மாதிரி பேசுதிய அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, மாமா இந்த அத்தை வந்து பேசுறது எனக்கு புதுசு இல்லை, அவங்க வந்து என்னை வந்து சந்தோஷமாக பேசுனா மட்டும்தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன இப்படி பேசுறதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை அம்மா, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே இல்லை, இப்போ நான் ரூம் இல்லை, இந்த வீட்டில் அவங்களுக்கு நான் பிடிக்காத மருமகன், நானும் பெரிய பணக்காரியாக இருந்தோம் அப்படின்னா எங்கள் அத்தைக்கு என்ன பிடிச்சிருக்கும், நான் நிறைய படிச்சிருக்கோம், தஸ் புஸ்னு இங்கிலீஷில் பேசினோம்னா, சரிம்மா உங்களுக்கு காஃபி போட்டு தரணுமா ஜூஸ் போட்டு தரணுமான்னு கேட்பாங்க,
இப்போ நான் வந்து ஏழை வீட்டிலேருந்து வந்திருக்கேன். அதனால் எனக்கு அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுல்ல மாமா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்னைய வந்து மருமகளா ஏற்றுக்கிறீங்க. அவங்களும் ஒரு காலம் வந்து என்னைய மருமகன்னு ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது ஒரு காலம் நடக்காது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா இதெல்லாம் விடு அப்படிங்கிறாரு முத்து. அவங்க போனால் தான் நம்மளுக்கு தெரியுமா, அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல. சரியா? நீ வந்து அவங்க மருமக இல்லைங்கிறது ஆகிடாது. எப்போவுமே நீங்கள் அவங்க மருமக தான். அது எங்கள் அம்மாவுக்கு புரியாது. என்னையே பிள்ளையா ஏற்றுக்கல, உன்னைய மட்டும் மருமகளாக ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் படாத அப்படிங்கிறாங்க. நான் ஏங்க வருத்தப்பட போகிறேன்? என் புருஷனுக்கே சரியான அங்கீகாரம் அவங்க அம்மா கொடுக்க மாட்றாங்க. எனக்கு மட்டும் மருமகன்னு எப்படி அங்கீகாரம் கொடுப்பாங்க? அதை பற்றி நான் கவலைப்படலைங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இவங்க ஒவ்வொரு மூடையாக கொண்டு வந்து ஒவ்வொரு செங்கலாக கொண்டு வந்து என்றைக்குங்க வீடு கட்டுறது? இவங்கள பார்க்க காமெடியாக தான் இருக்குது அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ஆளுக்கு வராங்க ரோகிணி. என்ன ஆண்டி ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அங்கே பாருமா கூத்த, அவன் என்னன்னா 4 செங்கலை வாங்கிட்டு வந்துருக்கா, இவன் என்னன்னா 3 சிமெண்ட் வாங்கிட்டு வந்துருக்கா. இதை வச்சு இவங்க என்ன செய்ய போகிறாங்க? சும்மா ஜாலி பண்ணி விளையாட்டுக்குள்ள கதை மாதிரி விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த ரோகிணி சொல்கிறாங்க, பார்க்க அப்படி தான் தெரியுது ஆண்டி. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா? நடைமுறைக்கு சாத்தியப்படுறது மாதிரி இவங்க செய்யணும். மாடியில் வீடு கட்டினா எவ்வளோ செங்கல் தேவைப்படும், எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படும், எவ்வளோ மணல் தேவைப்படும், எவ்வளவு கல்லுலாம் தேவைப்படும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே இல்லை சுத்தமாக அப்படிங்கிறாங்க. ரோகிணி எங்களுக்கு அது தெரியுதோ தெரியலையோ, ஆனால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. மீனா நீங்களே வந்து 200க்கும் 300க்கும் தான் ஒரு நாளைக்கு பூ கட்டுறீங்க. அந்த 200க்கு 300க்கு ஒத்து தினம் நீங்கள் வந்துட்டு பொருளை வாங்கி கொண்டு சேர்த்துற முடியுமா அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்லியிருக்கேனே ரோகிணி, சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக பண்ண தான் போகிறோம். கண்டிப்பாக மாடியில் என் வீட்டுக்கார் வீடு கட்டி தந்துட போகிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு 10-15 வருஷம் ஆகும் மீனா, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் தப்பாக நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தானே சொல்கிறீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன புதுசாக பேசுகிறீங்க? அத்தைக்கு தங்கச்சி மாதிரி சின்னத்தை மாதிரி பேசுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தீங்களாங்க அந்த பூக்காரிக்கு எவ்வளோ திமிருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா கரெக்டாக தான் பேசுகிறான், வேறு என்ன தப்பாக பேசுகிறான்? ரோகிணி இந்த வீட்டில் வளர்ந்த பொண்ணு தான், அதுவும் அந்த வீட்டில் வளர்ந்த பொண்ணு தான். ரோகிணிக்கோ சுருதிக்கோ கொடுக்குற மரியாதையை அந்த பொண்ணுக்கு சுத்தமாக கொடுக்க மாட்டேறேன். அந்த பொண்ணு இப்படி கேட்டுமே உனக்கு நீ திருந்தலை விஜயா? பணம் இருந்தால் தான் மரியாதை கொடுப்பீங்களா? நீங்களாம் சராசரி மனுஷங்களான்னு கேட்காத குறையாக அந்த பொண்ணு கேட்குது. அப்போ கூட உனக்கு சற்றும் உனக்கு வந்து மனசு குத்த மாட்டுக்கு பாரு. அதை நினைக்கும் போது தான் ரொம்ப காண்டாகுது அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு ஏங்க காண்டாகணும்? அப்படின்னுட்டு இருக்காங்க. என்ன ரோகிணி இதுவும் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நீ எங்கேயோ ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னியம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணும். நான் மனோஜை கூப்பிட்டேன், மனோஜ் வந்து பிஸ்னஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, என் பையனை இவங்கள மாதிரியா 5க்கும் 10க்கும் விளாடிட்டு கிடக்கான். என் பையன் லட்சக்கணக்கில் தொழில் பண்ணுறான். உங்கள் அப்பாட்ட நீ 30 லட்ச ரூபா பணம் வாங்கி கொடுத்துருக்க. அடுத்தாப்புல எத்தனை கோடினாலும் வாங்கி கொடுக்க நீ தயாராக இருக்க. ஓர ரேஞ்சுக்கு அவங்க தான் வரதான் முடியுமா, வைக்க தான் முடியுமா? சுருதி அப்பாவாவது இங்கே தான் பணக்காரங்க, உங்கள் அப்பா ஃபாரின்லேயே பணக்காரங்க. அப்படி விட்டுட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை பார்க்குறாங்க, ஒரு பணக்காரியா ஏழைன்னே தெரியாமையே இந்த விஜயா பயங்கரமாக படம் போட்டுட்ருக்காள். அந்த புள்ள உண்மையிலேயே பணக்காரி தானா இல்லைனா அதுவும் ஏமாத்தான்னு தெரியல. இன்றைக்கி வரைக்கும் இந்த வீட்டில் வந்து அந்த பார்லர் சொந்த ஓனர் மாதிரி தான் இந்த பொண்ணு ஃபில்டர் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் இவ்வளோ நம்பிட்டு இருக்கா. நம்ம இந்த உண்மையை சொன்னோம்னா விஜயா தாங்கிக்க மாட்டான்னு சொல்லி நானும் முத்தும் சொல்லாமல் இருக்கோம். ஆனால் என்றைக்கு அந்த விஷயம் தெரிய வருதோ அன்றைக்கி ரொம்ப வருத்தப்படுவாள். அதுபோக அந்த பிள்ளையினுடைய உண்மைகளை தெரிஞ்சாலும் இந்த விஜயா வருத்த தான் படுவா. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு வந்து வசதியான வீட்டு பொண்ணு மாதிரியோ இல்லைன்னா வந்துட்டு இது சொல்லுறதெல்லாம் உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினைக்காங்க. என்ன கிழக்கு வேணுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாமா, நான் வெளில கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வெளியே கிளம்புறாங்க. உடனே ரோஹிணி கிளம்புறாங்க. அப்போ மனோஜும் கிளம்பிட்டு இருக்காரு. முதல்ல சாப்பிட்டு போங்கடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி பூரி கிழங்கு வச்சுருக்கா அப்படின்னா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம்மா, இன்றைக்கி நான் லட்சக்கணக்கில் வியாபாரம் பண்ண போகிறேன், ஹெவியாக வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் சாப்பிட்டு போடா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி வர நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரோஹிணி ஒரு மாதிரி நினைக்காங்க. மனோஜ் வந்து என்னை விட என் உறவோட பணத்தை தான் பெருசாக நினைக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி நினைக்காங்க. மனோஜ் கண்டிப்பாக பெரிய ஆளாக வந்துடுவான், பெரிய மல்டி மில்லியனராக வந்துடுவான். அதுக்குள்ளே சீக்கிரம் நம்ம வந்து அவனுக்கான ஒரு பிள்ளையை பற்றி கொடுத்துடணும். அப்படின்னா தான் நம்மளுக்குள்ளே பாசம் வரும். நம்ம அம்மா சொல்கிற மாதிரி அவனுக்குன்னு ஒரு தனி குழந்தை பார்த்தா தான் அந்த வீட்டில் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வரும். என்னை பற்றி உண்மைகளை தெரிஞ்சால் கூட அந்த குழந்தைக்காக என்னோட வாழ்ந்து தான் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காங்க. இதுக்கு தான் எப்படியாவது ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் போட்டு தங்கிடலாம். இந்த வீட்டில் வந்து தனியாக இருந்து அந்யோன்யமாக இருக்க முடியல. நம்ம தனியாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம முத்து ஏதாவது வறண்ட எடுக்கான், நம்ம சந்தோஷமே வீணாக போயிடுது
முத்து மீனா வந்து வீட்டு விட்டு போவாங்க, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு பார்த்தோம். அது நடக்கவே நடக்காது மட்டும் அது தெரிஞ்சிருச்சு. இந்த மனோஜும் வந்து கடைக்கு போகிறேன்ட்டு கிளம்புறாரு. முன்னாடி வேலைக்கு போகாமே இருந்தார். அப்போமாவது நான் இதை ரெடி பண்ணேன்னா, அப்போ அவரை வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா அவர் கடைக்கு போயிட்டுருக்காரு. இப்போ வேறு இன்றைக்கி 4,00,000 மேலே வியாபாரம் ஆகும்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டாரு. சரி ரைட், நம்மளை கொண்டு விட்டுட்டாது போவார்னு பார்த்தேன் ஃபங்க்ஷனுக்கு. இப்போ நம்ம ஆட்டோவில் தான் போகணுமா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்காங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகணும் முன்னாடி அப்படிங்கிறாங்க. நீ தான் அவன் வீட்டுக்காரோட போகிறேன்னு சொன்னேன், என்ன வேண்டாம்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் வரலையா அப்படிங்கிறாங்க. அவர் வரலன்னா நான் வாங்க கூட வரணுமா, நான் வரல அப்படிங்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு. சரி ரொம்ப செழிக்காத வா அப்படிங்கிறாங்க. இந்த ஃப்ரெண்டும் அவங்களும் ரோஹினியும் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஷோரூமில் காலையிலே வந்து திறந்துடுறாங்க. அப்போ பக்கத்து கடைக்காரங்களாம் கேட்குறாங்க, சார் நீங்கள் லேட்டாக தானே ஷோரூம் திறப்பீங்க, இப்போ நேரத்தில் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னும் எல்லாமே இப்படி தான் சீக்கிரமாக வந்து திறப்பேன், இன்றைக்கி ஒரு பெரிய வியாபாரம் இருக்குது, தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸ்டாஃப் எல்லாமே வராங்க, அவங்க டயத்துக்கு வராங்க. அப்போ மனோஜ் சத்தம் போடுறாரு, நான் இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க அப்படிங்கிறாங்க. சார் நான் இவ்வளோ நேரத்தில் எவ்வளோ நாளும் வருவோம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு வியாபாரம் பெரிய வியாபாரம் ஆக போகுது, சீக்கிரம் வரணும்னு சொல்லியிருந்தோம்ல அப்படிங்கிறாங்க. சார் எங்களுக்கு வந்து நீங்கள் மாத சம்பளம் தரீங்க, அதனால் வந்து இத்தனை மணிக்கு வரணும், அத்தனை மணிக்கு போகணுன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த டயத்தில் நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏன் ஒரு நாள் விஷயம் முன்னே வர மாட்டீங்களோ, இப்படிலாம் நீங்கள் வந்து எனக்கு பதில் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேலையை விட்டு நிப்பாட்டிடுவேன், நான் வந்து வேறு ஆளை வச்சுப்பேன் அப்படிங்கிறாங்க. சார் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, இந்த வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தை பார்த்துட்ருக்கோம் சார், நீங்கள் திடீர்னு வந்து வேலைக்கு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியாது சார் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி நான் வேலையை விட்டு நிப்பாட்டக்கூடாதுன்னா ஒழுங்காக வேலையை பாருங்கள், நான் சொன்ன இதை பூரா பாருங்கள் வைங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பொருளெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த பொருளை இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இது பண்ணிகிட்ருக்கும்போது பொருளை வந்து வாங்குகிறாங்க. பொருளை வாங்குகிறவங்க அவங்க வந்து போலியான பணத்தை கொடுத்து வாங்குகிறாங்க. இது தெரியாத மனோஜ் வந்து பொருளை பூரா கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு கல்லால் வாங்கி போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. நமக்கு 4,00,000 வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷம். உடனே ரோஹினிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோஹினி நமக்கு இன்றைக்கி நல்ல வியாபாரம் ஆகிருக்கு, நம்மளுக்கு 1,00,000 லாபம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக பேசுகிறாரு. கம்பெனிக்கும் ஃபோன் பண்ணுறாரு. சார் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த பொருளெல்லாம் விற்றுட்டேன், ஆர்டர் பண்ண பொருளெலாம் விற்றுட்டேன், நான் கம்பெனிக்கு வந்து பணத்தை கட்டிடுறேன் சார், எங்களுக்கு அந்த பொருள் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அந்த பணத்தை கொண்டு கம்பெனியில் கட்டுங்க சரிங்களா, அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பணத்தோடு நேராக கம்பெனிக்கு போகிறாரு. அங்கே செக் பண்ணி பார்க்குறாங்க, பணம் வந்து போலி பணம். என்ன பண்ண வச்சுங்களேன், ஏமாத்தணும்னு பார்க்குறீங்களா, உங்கள் கடைக்கு வரவங்கள நீங்கள் பொருளை வந்து ஏமாற்றி விற்கிற மாதிரி எங்கிட்ட கொடுக்க பார்க்குறீங்களா, இதெல்லாம் நடக்காது, இது வந்து கள்ளப்பணம் சரிங்களா, போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணோன்னே உள்ளே போயிடுவீங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரோம், சீக்கிரம் பணத்தை கட்டுங்க, இல்லையா நாங்கள் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. உடனே அம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்க, ஒரு தனியாக பேசணுமா அப்படிங்கிறாங்க. சொல்லுடா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி 4,00,000 பொருள் வாங்கினவங்க கள்ளப்பணம் தந்துட்டு போயிட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, இவ்வளோ பணத்துக்கு ஏமாந்துருக்கேன் நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒழுக்காங்க. அம்மா அதெல்லாம் 2வது புறம் இருக்கட்டுமா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், இப்போ நான் 4,00,000 கம்பெனி கட்டலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமா, அவங்க வந்து போலீஸுக்கு போயிடுவாங்க, நான் கொடுத்த பணம் வந்து கள்ளப்பணம்னு சொல்லிட்டு அதாம்மா பார்க்குறேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. டேய் இவ்வளோ பணத்தையும் வம்பாக்கிட்டு வந்து நிற்கடா, அவனுக்கு ஒன்றுமே தெரிலடா அச்சி அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அம்மா ஏதாவது உதவி பண்ணுங்கம்மா, வேறு வழியே இல்லைம்மா, வீட்டு பத்திரத்தை வச்சுனாலும் ஏதாவது வாங்கி தாங்கம்மா, நான் வந்து 4,00,000 கட்டி ஆகணுமா, இல்லைனா வந்துட்டு அவங்க வந்து என் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க, இல்லைனா வந்துட்டு கம்பெனிக்கு நெருக்கடி கொடுப்பாங்கம்மா, நாங்கள் கத்த முடியாதம்மா என் கடையை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. டேய் என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா, அங்கே மீனா நகை தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ளோவில் சொல்லிடுறாங்க. அம்மா மீனா நகை கடத்தி கொடுத்தா உங்கள்கிட்ட தான் இருக்கா, சரி தாங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய் இதை அடை வச்சு சீக்கிரம் அதை ரொட்டேஷன் பண்ணிட்டு காசு திருப்பி கொடுத்துருந்தா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நகையை வாங்கிட்டு நேராக ஒரு நகை கடைக்கு போகிறாரு. அந்த நகை கடையில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி திருட்டு நகை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரிப்பட்ட நகையெல்லாம் வாங்கி அவங்க சேல்ஸ் பண்ணுறது இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஏகப்பட்ட திருட்டு அங்கங்கே போயிட்டுருக்கையில் போலீஸ்காரங்க அங்கங்கே விசாரிக்கிறாங்க, யார் இது எட்டு பண்ணா ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கையில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்குறாங்க, ஒருத்தன் திருட மாதிரி இருக்குது. அதை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த ஆளை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சோன்னா அவங்க கூட சேர்ந்த ஒரு 12 பேரையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சோன்னே நீங்கள் எங்கெல்லாம் நகை எடுத்தீங்க வச்சீங்க போனீங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க இங்கெல்லாம் எடுத்தோம் நகை என்னடா செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணுறதுக்கு ஒரு கடை, எங்களுக்கு ரெகுலராக ஒரு கடையில் கொண்டு கொடுப்போம், அவங்க வந்து எங்கிட்ட வாங்கி 10 நாளில் வேறு ஆள் கொடுத்துருவாங்க, இப்படியே பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த கடையில் நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன 6 வருஷமாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்களை வச்சு தான் அந்த நகை கடையே இருக்குது,
நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு போகிறத உடனே கொடுப்போம், அவங்க பணமாக தந்துடுவாங்க. அவங்க வந்து அதை டிசைனாக மாற்றி வேறு ஆள்கிட்ட விற்றுருவாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அந்த கடை எந்த கடை அப்படிங்கிறாங்க. ஒரு கடையை காட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் ஏன்னா அந்த போலீஸ் அந்த கடைக்கு விசாரணை பண்ண போகிறாங்க. விசாரணை பண்ண போகும்போது, சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்திருக்கோம், களவு நகை பூரா தான் வாங்கிக்கிறது தான் உங்களுக்கு வேலையா அப்படிங்கிறாங்க. சார் நாங்கள் அப்படிப்பட்ட கடை கிடையாது அப்படி இப்படிங்கிறாங்க. உங்களை பற்றி எல்லா விஷயமுமே திருட்டு பண்ணவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சார் திருடனவன் 1000 சொல்லுவான் சார், எங்கள்கிட்ட தான் வந்து நகை கொடுங்க, என்ன சார் ஆதாரம் அப்படிங்கிறாங்க. என்ன சார் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்கிற மாதிரி 4 போஸை கொடுக்குறாங்க. சிசிடிவி காமிங்க அப்படிங்கிறாங்க. சிசிடிவியை காமிக்கிறாங்க. ஆள் வந்து மனோஜ் வந்து கொடுத்தது அப்படி வருது. இப்படி ஒவ்வொருத்தராக காமிக்கிறாங்க. போலீஸ்கிட்ட மாட்டினவங்களும் அதில் வராங்க, நகையை கொடுக்குறாங்க. அவங்க பேசுகிறது, நகையை கொடுக்குறது, பணத்தை இவங்க கொடுக்குறது எல்லாத்தையுமே அதில் பதிவு இருக்குது. இதை பார்த்துட்டு இது என்னதியா அப்படிங்கிறாங்க. கடைக்காரங்க திருன்னு முடிக்காங்க. மாட்டிட்டோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் இது யாரியா அப்படிங்கிறாங்க. இவர் நகையை எடுத்துகிட்டு போனார், வச்சார் அப்படிங்கிறாங்க. இவரும் திருட்டு நகை தான் கொண்டு கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. சார் அது எனக்கு தெரியல, நான் அவர்கிட்ட அதெல்லாம் கேட்கல. அதுபோக வந்துட்டு அவர்கிட்ட ஐடி ப்ரூஃப் எதுவும் வாங்கலை, அவர் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி அது யார் என்ன வேணும் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து வாங்க நீங்கள் விசாரணைக்கு முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்படி இருக்கும்போது மனோஜ் ஃபோட்டோவை காமிச்சு அந்த திருடங்கிட்ட கேட்குறாங்க. இவர் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலையே, எங்களை மாதிரி எவரும் திருடுறவரா அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, எங்களுக்கு அது தெரியல, இவரும் வந்து இந்த கடையில் நகையை கொடுத்துருக்காரு, இவங்களும் வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டு பணத்தை கொடுத்துருக்காங்க, 4 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களை மாதிரி இவனும் திருடன் தானா, இவன் எங்கெல்லாம் கைவரிசை காமிச்சிருக்கான்னு தெரியல, அதனால் இவனையும் விசாரிக்கணும், அதான் யாருன்னு தெரியல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சார் அவங்கள பற்றிலாம் எனக்கு தெரியல, ஆனால் நாங்கள் எங்கள் திருடின நகையை பூராமே இவர்கிட்ட தான் கொடுப்போம், இவர் தான் பணம் தருவார், இவரை மாதிரி யாருமே கிடையாது, டபாருன்னு நாங்கள் திருடு நகையை கொடுத்தோன்னே பணத்தை தந்துடுவார், அதனால் ரெகுலராக நாங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. டேய் திருட்டு வேலை பார்த்துட்டு இது ஒரு தொழிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வாசலில் விழுன்னு வெளுக்காங்க. வெளுத்தோடனே அவங்கள எஃப்ஐஆரை போட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இவனையும் இந்த வழக்கில் சேர்க்கணுமே, இது சம்மந்தமாக விசாரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ யாருன்னே தெரியல, என்ன செய்ய முடியும். சரி அப்போ நம்ம இது வந்து எல்லா ஸ்டேஷனுக்கும் வந்து சுற்றறிக்கை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து ஒவ்வொரு ஸ்டேஷனுக்காக அனுப்புறதுக்கு ப்ரிண்ட் போடுறாங்க. ப்ரிண்ட் போட்டு தன்னுடைய எந்த ஸ்டேஷனோ அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனில் வாசலில் விட்டுறாங்க. இதை பார்க்குறாரு ஒரு போலீஸு. பார்த்துட்டு இது மனோஜ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சார் இது யார் சார் அப்படின்னு கேட்குறாங்க. இவன் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் விசாரிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. சார் இவன் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், நானும் இவனும் ஸ்கூலில் ஒன்றா தான் படித்தோம், ஆனால் ஓவர் சீன் போடுவான் சார், ஒன்றுமே இல்லாட்டிலும் கூட பெரிய பணக்கார மாதிரி பில்டப் பண்ணுவான், இவனை பற்றி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும் சார் அப்படிங்கிறாங்க. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான் சார், அவன் டைப்பே அப்படி தான் அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் திருட்டக்கூட செய்வானா அப்படிங்கிறாங்க. சார் அப்படி பண்ணுவானான்னு தெரியல, ஆனால் வந்துட்டு பயங்கரமாக பில்டப் பண்ணுவான் சார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி தெரிஞ்சவங்க தகவல் சொல்ல அப்படிங்கிறாங்க. சார் அவன் வீடு எங்கேன்னு தெரியாது, அவன் படித்த ஸ்கூலில் நான் ஒன்றா படித்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட வேணால் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கேளு அப்படிங்கிறாங்க. நேராக அந்த போலீஸ் ஃபோன் அடிக்கார். மனோஜ் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்காக ஃபோன் அடிக்கிறாங்க. அவன் ஒரு செல்ஃப் யூஸில் அவன் வந்து அவனுக்கு கதையை அவனுன்னு தானே பேசுவான், அவனை சம்மந்தமாக ஏன் கேட்க, எனக்கு அவன் சம்மந்தமாக தகவல் இல்லையா அப்படின்னு 2 பேர் சொல்கிறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அடிக்கார். அடிச்சோன்னே யார் மனோஜா, அவன் பெரிய ஆளாயிட்டானப்பா அப்படிங்கிறான். என்ன பெரிய ஆளாயிட்டாரா அப்படின்னு கேட்குறாரு அந்த போலீஸ்காரர். ஆமாம், அவன் பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான், அவன் பொண்டாட்டி ஒரு மலேசியா பொண்ணு போல், அவங்க பெரிய கோடீஸ்வரியும், அதனால் கட்டியிருக்கேன் வச்சுருக்கேன்னு சொல்லுவான். அவன் பொண்டாட்டி கூட நுங்கம்பாக்கத்தில் வந்து பார்லர் வச்சுருக்காங்களாம் சொந்தமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சொந்த பார்லர் வச்சுருக்காங்களா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவலை அப்புறம் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சார் வந்து அவர் பேர் மனோஜ், அவர் வந்து ஃபர்னிச்சர் கடை இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க, அதுபோக அவங்க வீட்டம்மா வந்து நுங்கம்பாக்கத்தில் பார்லர் வச்சுருக்காங்களாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு, நம்மளுக்கு வந்து நுங்கம்பாக்கம் தானே பார்க்கும், முதல்ல நுங்கம்பாக்கத்தில் போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நுங்கம்பாக்கம் போகிறாங்க. அங்கே போய் அந்த பார்லரில் போய் நிற்காங்க. இந்த பார்லர் ஓனர் எங்கே அப்படிங்கிறாங்க. சார் ஓனர் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. ஏம்மா நீங்கள் தான் ரோகிணியா அப்படிங்கிறாங்க. நான் தான் ஓனர், ஆனால் நான் ரோகிணி இல்லையே அப்படிங்கிறாங்க. ஏம்மா குழப்பிட்டுருக்கீங்க, இந்த பார்லருடைய ஓனர் வந்து ரோகிணி தானே அப்படிங்கிறாங்க. என்கிட்ட வேலை பார்க்க பொண்ணு பேர் தான் ரோகிணி அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணு தான் அந்த பார்லருக்கு ஓனர்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு இந்த பார்லர் விற்று ரொம்ப நாளாகி போச்சு, என்கிட்ட வேலை தான் பார்க்கு, சம்பளத்துக்கு ஒரு 8 மாதத்துக்கு மேலே என்கிட்ட வேலை தான் பார்க்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா, அவங்கள்ட்ட வேலை தான் பார்க்கா, இது வேறு தில்லாலங்கடிங்க இருக்கா, அந்த பொண்ணு வந்து சொந்தமாக பார்லர் வச்சுருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க, அதான் வந்து கேட்டோம் சார், தப்பான செய்யாதீங்கம்மா அப்படின்ட்டு. அவங்க வீடு எங்கேம்மா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது சார், எங்கிட்ட வந்து வேலைக்கு பார்ப்பாங்க, நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா எப்படி சொல்கிறீங்க, அவங்க ஐடி ப்ரூஃப் கூட எல்லாமே வச்சுருப்பீங்க, இந்த வீட்டிலேருந்து வராங்க எது வராங்க நீங்கள் விசாரிக்க மாட்டிங்களா, அந்த பொண்ணு மலேசியா பொண்ணாம்ல,
மலேசியா பொண்ணு வந்து இங்கே வந்து ஒழுங்காக வந்து விசா வச்சுருக்கா, இல்லைனா வந்துட்டு பாஸ்போர்ட்டோ ஏதோ ஆவணங்கள் தெளிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த பொண்ணு சொந்த பார்ல இருக்குன்னு சொன்னாங்க, மலேசியா பொண்ணுன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொந்த பொண்ணு சொந்த கடன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் மலேசியா பொண்ணா எந்த பொண்ணான்னு விசாரிக்கிறதுக்கு நாங்கள் இது பண்ண வேண்டியிருக்குல்ல, நீங்கள் பாஸ்போர்ட் விசாலாம் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. சார் அந்த பொண்ணு என்கிட்ட ஒன்றும் தெரில சார், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, இந்த பார்லர் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, இதுலேயே நான் வேலை பார்க்கட்டுமான்னு கேட்கும்போது சரிம்மா வேலை பாருன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க வீட்டுக்கார் வந்து பெரிய பர்னிச்சர் கடை வைக்கும்போது நான் வேலைக்கு வரமாட்டேன், என் வீட்டுக்கார் பெரிய தொழில் பண்ண போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. நானும் சரி ரைட்டு வேலைக்கு வராது போகலான்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஆளை ரெடி பண்ணேன். ஆனால் வந்துட்டு உடனே மறுநாளே வந்து இல்லை மேடம் கொஞ்ச நாளைக்கு நான் வேலை பார்த்துக்கிறேன், என் வீட்டுக்கார் டெவலப் ஆன அப்புறம் நான் நின்றுக்கிறேன்னு சொல்லிச்சு. அதனால் சரி பாவப்பட்டு ரொம்ப நாளாக பார்லர் சொந்தமாக்கிட்டு நினச்ச பிள்ளை கடை வச்சது அது சூழ்நிலையில் விற்றுருச்சு. நம்ம அந்த பிள்ளையை வேண்டாம்னு சொன்னால் அது மனசு வலிக்கும்னு சொல்லி நானும் வருமானம் வருதோ வரலையே அந்த பிள்ளைக்கு நான் என்னால் முடிஞ்ச சம்பளத்தை கொடுத்து வேலையை வச்சுருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நல்லது தான், எல்லோரும் நன்மை தானே செய்யணும். இப்போ வந்து அந்த பிள்ளைய வந்து ஆவணங்கள் வேணும், அதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. நான் என்ன மேடம் நான் என்ன சார் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் தான் ஓனரு, நான் எப்படி அங்கே டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுருக்கணும், இப்போ அவங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு வீட்டு அட்ரஸ்லாம் தெரியாது, ஆனால் அவங்க வீட்டுக்காரங்க வந்து கடை வச்சுருக்க இடம் வந்து ஒரு இடத்துல கடை வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த கடை அட்ரஸ் சொல்கிறாங்க. போலீஸ் வந்து ஜீப்பில் அந்த அட்ரஸுக்கு போகிறாங்க. கடை மூடி இருக்குது. மனோஜுக்கு வந்து நல்ல வியாபாரம் ஆகிட்டு அப்படின்னோன்னா அவர் பில்டப் பண்ணி அடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பணம் வந்து போலி பணம்னு தெரிய வருது. தெரிய வந்தோடனே தான் விஜயாட்ட போய் பேசுகிறாங்க. விஜயாட்ட பேசையில் விஜயா நகையை கொடுக்குறாங்க. அதை தான் வந்து அந்த நகை கடையில் விற்கிறாங்க. அதை விற்று தான் வந்து கம்பெனிக்கு செட்டில் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதை புலம்புறதுக்காக தான் ஃப்ரெண்டு பார்க்குக்கு பார்க்க போயிடுறாரு. அப்போ உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கேட்குறாங்க. அப்போ போலீஸ்காரங்க நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னா அங்கே மீனா இருக்கிறாங்க. மனோஜ் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க இங்கே இல்லை, அவங்க வந்து அவங்க கடைக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. கடை மூடி கிடக்கு, கடையில் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ தெரியலையே சார் அப்படிங்கிறாங்க. நீ யாருமா அப்படிங்கிறாங்க. நான் ஒரு தம்பி பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அவங்க மச்சானுக்கு வந்து வேலையே தானாம்மா, திருட்டு தான் வேலையா அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா திருட்டு நகையே ஒரு திருட்டு பொருளை வாங்கக்கூடிய ஒரு கடையில் விற்றுருக்காரு, அது சம்மந்தமாக விசாரிக்கணும். அவங்க பொண்டாட்டி வேறு ஃபாரின்லேருந்து வந்ததாக சொல்கிறாங்க, அவங்களையும் விசாரிக்கணும். அந்த யார் ரோகிணியா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. ஆமாம் ரோகிணி தான் அப்படிங்கிறாங்க. அவங்க ஏதோ மேரேஜ் போகிறன்ட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா ஒன்றும் இல்லை, என்னோடய ஃபோன் நம்பர் இது சரியா, மனோஜும் ரோகிணியும் வந்த உடனே ஸ்டேஷனில் வந்து பார்க்க சொல்லுமா. இல்லைன்னா நாங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கோம், உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். ஏன்னா அவங்க தரப்பை சொல்கிறதுக்கு அவங்க வந்து குறிப்பிட்ட டயத்தில் வரலை அப்படின்னு சொன்னால் அவங்களால நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி சார் உங்கள் நம்பரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அண்ணாமலை வந்துடுறாங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க மீன்கிட்ட. எங்கள் மாமா சார் இவங்க பையனை தான் நான் கட்டியிருக்கேன், மனோஜ் வந்து இவங்க பையன் தான் மூத்த பையன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் பையன் மேலே ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு, அதை விசாரிக்கணும், கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, உங்கள் பையனையும் மருமனையும் விசாரிக்க வேண்டியிருக்காங்க, அதனால் 2 பேரையும் ஸ்டேஷன் கூட்டி வாங்க அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல, உண்மை நிலை சொன்னால் தான் சார் எனக்கு தெரியும், எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு கொஞ்சம் உதறது என்ன விஷயம்னு தெரியல அப்படிங்கிறாங்க. பெரியாள் கொஞ்சம் உட்காருங்க, ஏமா கொஞ்சம் பெரியாள் தண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சார் நானும் ஒரு ரயில்வே எம்ப்ளாயி தான், ரிட்டையர்ட் ஆகிட்டேன், ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. என் பையன் மூத்த பையன் ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான், என் மருமகன் வந்து பார்லர் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு எனக்கு தெரியல, உங்கள் மருமகன் வந்து சொந்த பார்லர் வைக்கலாங்க வேலை தான் பார்க்குறாங்க, ஆனால் வந்துட்டு சொந்தமாக பார்லர் இருக்கிற மாதிரி நிறைய பேர் ஏமாற்றிட்டு அலைவாங்கன்னு நினைக்கிறேன், இந்த குடும்பத்தையும் ஏமாற்றிப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் எனக்கு அது தெரியும், நான் வந்து வீட்டில் சொன்னால் நல்லா இருக்காதுன்னு சொல்லலை, எங்கள் வீட்டில் வேறு யாரும் இல்லை அப்படின்ட்டுருக்கோம். மீனாவுக்கு தெரிஞ்சது. ரோகிணி வந்து சொந்தமாக பார்லர் வைக்கலையா, சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போகிறாங்களா, இப்படி சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு சொந்தமாக பார்லருக்கு போகிற மாதிரி பயங்கர பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா முழிக்கிறாங்க. சரி இப்போ நம்ம எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. போலீஸ் சொல்கிறாங்க, ஐயா நீங்களும் ஒரு வேலை பார்த்துருக்கீங்க, ஒரு எம்ப்ளாயி, உங்களுக்கு 4 விஷயம் தெரியும். ஏன்னா ஒரு திருட்டு நகையை வாங்குகிற ஒரு நகை கடையில் வந்து உங்கள் பையன் ஒரு நகையை கொண்டு கொடுத்துருக்காரு சரியா, அந்த கடையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக திருடுறவங்க தான் நகையை கொண்டு கொடுத்து அவங்க விற்கிற மாதிரி உள்ள ஏழையா போல், அதில் உங்கள் பையனும் நகையை கொண்டு கொடுத்துருக்காங்க, விற்றுட்டு ஒரு 4 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டு தான் போயிருக்காங்க, அது சம்மந்தமாக தான் விசாரிக்கணும், அதுதான் ஏன் வந்தோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்ம ரொம்பவே ஷாக்காக இருக்குன்னா, நகையை விற்றானா, நகை அவனுக்கு ஏது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முழிக்காங்க. ஒரு வேளை ரோகிணி அவங்க அப்பா அனுப்பின நகை எதுவும் விற்றுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க. என்னென்னாச்சு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. நகையை வந்து எதுவும் விற்ற மாதிரி இல்லை சார் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிற மாதிரி இவன் நாங்கள் சந்தேகப்பட தான் வேண்டியிருக்கு, ஐயா இன்றைக்கி ஒரு 5 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடுங்க,
அப்படி 5 மணிக்கு வரலை அப்படின்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே அவன் ரிமாண்ட் ஆயிடுவான்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. ஐயா அதெல்லாம் பண்ண வேண்டாம், இப்போ மனோஜ் வந்து ஃபோன் அடித்தேன் எடுக்கல, கண்டிப்பாக வந்து 5 மணிக்கு வந்துடுவான், அவனும் வீட்டம்மா வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஐயா வரும்போது நீங்களும் உங்கள் வீட்டம்மா வாங்க, ஏதாவது ஒன்றா நீங்கள் 2 பேரும் விட்னஸ் போட வேண்டியிருக்கும்ல அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. முத்து வந்துடுறாரு. முத்து வந்தோடனே என்னப்பா போலீஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும்ல அப்படிங்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. என்னோடய பையன் 2வது பையன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சார், சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்பி போகிறாங்க. எப்பா வேறு எதுவும் பிரச்சனையாப்பா அப்படின்னு கேட்குறாரு முத்து. ஒன்றும்லடா அப்படிங்கிறாங்க. போலீஸ் கிளம்புனோன்னு சொல்கிறாங்க. டேய் மனோஜால தான் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. என்ன பார்த்தீங்க அந்த ஒருவேளை என்ன பார்த்தீங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல கோவப்படாத, அவன் ஏதோ ஒரு நகையை கொண்டு ஒரு கடையில் விற்றாங்கன்னா, அந்த கடையில் வந்து திருட்டு நகையை வாங்கி விற்கிறவங்களாம், அந்த கடையில் விற்று ஒரு 4 லட்ச ரூபா வாங்கியிருக்கான், அது சம்மந்தமாக விசாரிக்கணும், இவனும் திருடி தான் கொண்டு வந்து நகையை கொடுத்துருக்கானா வச்சுருக்கானான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. எப்பா ஐயா மாமனார் பணம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு 30 லட்ச ரூபாய் கடை வச்சோன்னு வச்சான், இப்போ ஏன்பா நகையை வைக்க போகிறான், அவன் யார் நகையை விற்க போகிறான்பா, ஒருவேளை அந்த பிள்ளை நகையை வச்சுருப்பானோ அப்படி இப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்டே இப்போ நகை இல்லையே முத்து, தாலி வெறும் கயிறு தானே போட்டிருக்கு, அப்போ எனக்கு நகை அது அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கோயிலுக்கு போய்ட்டு விஜயா வந்துடுறாங்க. விஜயா வந்தோடனே விஜயா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பையன் சமாளிக்கிறாங்க. சமாளிக்கும் போது நகை வேணும் அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே நகையா அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்ருக்காங்க. அப்போ மனோஜ் வந்து வந்துடுறாரு. வந்தோடனே இந்த விஷயம் தெரியாத அண்ணாமலை ரூமில் இருக்கிறாங்க, முத்து ரூமில் இருக்கிறாங்க. அப்போ டேய் நகையை கேட்குறாங்கடா அப்படி இப்படின்னு சமாளிக்கிறேன். நகையை கேட்குறாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாடா அந்த நகையை சம்மந்தமாக தான் அவங்க விசாரிப்பாங்க போலுக்கு, அப்பா கேட்குறாங்க உடனே எங்கே அதுன்ட்டு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த நகையை நான் விற்றுட்டோமா அப்படிங்கிறாங்க. விற்றுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா 4 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலையும் வந்துடுறாரு. வந்தோடனே சொல்கிறாங்க, இவன் அந்த நகையை வந்து ஒரு திருட்டு நகையை வாங்குகிற கடையில் விற்றுருக்கான் சரியா, அது சம்மந்தமாக வந்து விசாரிக்க வந்திருக்காங்க. அந்த நகையை உனக்கு ஏது ஏறணும்னு கேட்கும்போது இது மீனா நகை அப்படின்ட்டுருந்தாங்க. டேய் நீ திருந்தவே மாட்டியாடா அப்படி இப்படிங்கும்போது, தப்பாக நினச்சிக்காதீங்க, கடை வியாபாரம் பண்ணும்போது கள்ள நோட்டை கொண்டு கொடுத்துட்டாங்க வச்சுட்டாங்க, அதனால் நான் மாட்டிக்கிட்டேன்ப்பா, அதனால தான்ப்பா அதை இது பண்ணதுக்கு நான் விற்றுட்டேன்ப்பா அப்படி இப்படின்ட்டுருக்காங்க. அதான் நான் கேட்கும்போது அம்மா தரமாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்னாங்களாப்பா அப்படிங்கிறாரு முத்து. டேய் இப்போ அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ வந்து இப்போ என்னன்னு நம்ம பார்க்கணும்ல அப்படிங்கிறாங்க. எப்பா நான் ஒரு தப்புமே செய்யாமல் நான் எதுக்குப்பா ஸ்டேஷனுக்கு போகணும் வைக்கணும் அப்படின்னுட்டுருக்காங்க. டேய் உன் வீட்டம்மா வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க, விசா இருக்கா அது இருக்கா அது இருக்கான்னு விசாரிக்காங்க. அது போக திருட்டு பொருளாக வாங்குற கடையில் நீனும் எப்படி தான் விசாரிச்சு அந்த நாளைக்கு உனக்கு புல் இருக்கான்னு கேட்பாங்க. கல்யாணத்தோடு வாங்கினோம் மீனா கல்யாணத்தோடு, அதுக்கு பில் எதுவுமே இல்லை, இப்போ பில்லு எதுவும் கொண்டு கொடுக்கலன்னா அதுவும் திருட்டு நகை மாதிரி தான் நினைப்பாங்க. இப்போ அதுக்கு என்ன செய்கிறது, நம்ம எந்த கடையில் வாங்கினோமோ அந்த கடையில் புல் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைகிட்ட முத்து சொல்கிறார், பாருங்கப்பா ஒவ்வொரு வேலையும் திருட்டு வேலையை தான் பண்ணிகிட்ருக்கான், நம்ம வீட்டில் உள்ள நகையை எடுத்துக்கொண்டு நம்ம வீட்டுக்கே தெரியாமல் கொண்டு விற்றுருக்கான் அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் நானாக வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், அம்மா தானடா இருந்துச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. பாருங்கப்பா மீனாவுக்கு வந்து கழுத்தில் இருக்கிறது நகையை பிடிக்கல, ஆனால் அம்மா வந்து மீனாவுக்கு போட்ட நகையை வந்து விற்கிறதுக்கு மட்டும் அம்மாவுக்கு முடியுதுப்பா அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் அவளை பற்றின தெரியுமா, அவள் வந்து குறைமொழி முடிக்கும் போது தெரியுது, எல்லாம் கூட்டு கலவாணிகள் தான் விடுங்க. இப்போ நம்ம மானம் வந்து குடும்ப மானம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போகக்கூடாது, அதனால் முத்து எனக்காக அந்த கடையில் போய் பில் வாங்கணும் வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை முத்து மனோஜ் விஜயா மீனா எல்லாருமே காரில் போகிறாங்க. அங்கே போய் அந்த நகைக்கடையில் போய் புல் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, சார் நீங்கள் புல் கேட்குறீங்க, பழைய புல்லுன்னு தர முடியாது அப்படி இப்படிங்கிறாங்க. சார் புல் தராட்டிலும் இந்த நகைக்கடையில் தான் வாங்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு சீல் வச்சு தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் சீல் வச்சு கொடுக்காங்க. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போனோன்னே ஐயா அந்த மனோஜ் நான் தான் அப்படிங்கிறாங்க. நீ தானே உட்காரு அப்படிங்கிறாங்க. சார் நான் எதுக்கு உட்காரணும் அக்யூஸ் கூட அப்படிங்கிறாங்க. தம்பி இது சொந்தமாக விசாரிக்கும் போது நீங்கள் அவங்களோட தான் உட்காரணும் அப்படிங்கிறாங்க. என்னை திருடங்கிட்ட போகிறாங்க கேட்குறாங்க, இவங்களுக்கு தெரியுமா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அவங்க எங்களுக்கு யாருன்னு தெரியாது அப்படி இப்படிங்கிறாங்க. நான் கடைக்காரன் சொல்கிறாங்க, இவர் தான் நகையை தந்தார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் நடக்கல சார், எங்கள் வீட்டில் நகையை கொண்டு நான் அவர் தேவைக்கு விற்றேன், அதுக்கு நீங்கள் கூப்பிட்டு விசாரிச்சுட்ருக்கீங்க, எனக்கு காமெடியாக இருக்குது அப்படி இப்படின்ட்டுருக்காங்க. காமெடியாக இருக்கா, எங்கள் வேலையை விட்டுட்டு உங்களெல்லாம் விசாரிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் பேசுவோம், அந்த பேப்பரை பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி பேப்பரை காமிக்காங்க. ஓ இந்த நகை உங்கள் சொந்த நகை தானா, சரி ரைட்டு நீங்கள் கிளம்புங்க, உங்கள் வீட்டம்மா வாங்க அப்படிங்கிறாங்க. சார் எங்கள் வீட்டம்மா எதுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. ஏய் என்ன எதுக்கு வரணுமா, உங்கள் வீட்டம்மா வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க, உங்கள் பாஸ்போர்ட் விசாலாம் ஆவணங்கள்லாம் தெளிவாக இருக்கான்னு பார்க்க வேண்டாம், உங்கள் வீட்டம்மா வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சார் அவள் பெரிய பணக்காரி சார் அப்படிங்கிறாங்க. பெரிய பணக்காரியே ஏழையாப்பா, அந்த பொண்ணை வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிக்கு ஃபோன் அடிக்காங்க
மனோஜ், இந்த மாதிரி ரோகிணி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. எங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போகாத, உடனே ஸ்டேஷனுக்கு வா அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டேஷனுக்கு வா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் இங்கே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ மலேசியாவிலேருந்து வந்திருக்கல, அவன் பாஸ்போர்ட் விசாலாம் கொண்டு வரணுமா, போலீஸ் விசாரிக்க போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரியல, திருதுன்னு முடிக்காங்க. ஏன் மனோஜ் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, வீட்டில் உள்ள நகையை, மீனா நகையை வாங்கி கொண்டு நான் விற்று கடையில் ஒரு வரவு செலவுக்காக கொண்டு கம்பெனியில் கொண்டு கட்டும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நகை கடையை சம்மந்தமாக ஏதோ ஒரு விசாரணை போயிருக்கும் போல், திருட்டு கதைக்கு விசாரணை போயிருக்கும் போல். நானும் நகை விற்றது அந்த சிசிடிவியில் தெரிஞ்சோன்னே நீ விசாரிக்கணும்னு வந்தாங்களாம். விசாரிக்கும் போது நான் கட்டியிருக்க பொண்ணு வந்து மலேசியாவில் உள்ள பொண்ணு, மலேசியாவில் உள்ள பணக்காரி அப்படின்னு சொல்லையில், அந்த பொண்ணு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு, விசா வச்சுருக்கா, பாஸ்போர்ட் வச்சுருக்கான்னு விசாரிக்கிறாங்க போலீஸு. அதனால் பாஸ்போர்ட்டும் விசாவும் ஸ்டேஷனுக்கு சீக்கிரம் கொண்டு வா அப்படிங்கிறாங்க. மனோஜ், அதெல்லாம் கொண்டு நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீ வரலன்னா என்னை ஸ்டேஷன் விட்டு விட மாட்டாங்க ரோகிணி, வீட்டுக்கு தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணியால் என்ன செய்யனே தெரியல. ரோகிணி சத்தம் அவன் என்னடா செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முழிக்கிறாங்க. உடனே வித்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வித்யா, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. முன்னாடி சொல்கிற, இவ்வளோ நாளும் மாமியார் குடும்பம் தான் டக்காலிட்டி பண்ணிட்டு இருந்தப்போ போலீஸ் எப்படி டக்காலிட்டி பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன சின்னே தெரில, நீ தான் எனக்கு ஒரு ஐடியா சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஏண்டி, குழந்த மாதிரி மாமானார் அக்கா தங்கச்சியெல்லாம் ஏமாற்றிட்டு இருந்தால் உனக்கு தாண்டி ஐடியா தெரியும், எனக்குலாம் தெரியாடி, போலீஸ் ஏமாற்ற அளவுக்கு எனக்கு ஐடியாலாம் தெரியாடி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எப்படியா தப்பிக்கணுண்டி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. பேசாமல் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நேரம் அம்மா ஊரை பார்த்து போயிரு. ஏதாவது ஒன்று சரி, அவங்க சரியானவொடனே நீ வந்து கோவப்பட்டு இப்போ ஸ்டேஷனுக்கு போனது கோவப்பட்டு போன மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நேராக குமரிப்பாளையம் போயிடுறாங்க. குமரிப்பாளையத்தில் பார்த்தோம்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்ன கல்யாணி சீக்கிரம் இப்போ வந்திருக்கேன், இந்த நேரத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் உங்களையும் கிறிஷியும் பார்க்கணும் போல இருந்துச்சு, தான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. 2 நாள் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ மாப்பிள்ளைட்டு சொல்லிட்டு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு வந்துட்டோம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணிக்கு ஃபோனை அடித்து பார்க்குறாரு. மனோஜ், சுவிட்ச் ஆஃப்னு வருது. போலீஸை சொல்லுதாங்க, இந்த மாதிரி என் வீட்டம்மா நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார், சார்ஜர்லாம் ஆஃப் ஆகிருக்கும், வீட்டுக்கு வந்தப்பறம் நான் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. தம்பி, இது சாதாரண விஷயம் கிடையாது, வெளிநாட்டிலேருந்து அந்த பொண்ணு வந்திருக்கு, ஒரு ஆவணமும் இல்லாமல் வந்து நம்ம விட முடியாது சரியா. அந்த பொண்ணு இந்த இதில் சம்மந்தப்படும் போது நான் வந்து இது பண்ண தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. சார், அந்த பொண்ணுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறீங்க, 1 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு அப்படிங்கிறீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆன சர்டிஃபிகேட்லாம் வச்சு வந்து இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஆவணங்களை சமர்ப்பிச்சிட்டாங்களா வச்சுட்டாங்களா எங்களுக்கு தெரியணும்ல. நாளைக்கு வந்து இது நாங்கள் 4 பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். ஆனால் அந்த பொண்ணை விசாரித்து தான் முடியும். அந்த பொண்ணு அம்மா அப்பா யாராவது இந்த லோக்கலில் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. சார், எல்லாருக்குமே மலேசியா தான் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ மலேசியா அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. மனோஜ் சொல்கிறார், மலேசியா அட்ரஸ் தெரியாது சார் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன், அவருடைய ஹஸ்பண்ட்னு சொல்கிறேன், அட்ரஸ் கூட உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. தெரியாது சார் அப்படிங்கிறாங்க. என்னப்பா, நீ 7 டிகிரி படிச்சிருக்கேன், 8 டிகிரி படிச்சிருக்காங்க, இந்த வாரம் கூட இல்லாமல் இருக்க. சரி உங்கள் வீட்டம்மா ஃபோன் நம்பரை கொடு அப்படிங்கிறாங்க. சார், சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. எப்பா, அப்படியே சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்துருமா, ஆன் பண்ணும்போது நான் எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு சொல்லி செல்ஃபோன் ரேஞ்சை பார்த்துட்றேன் அப்படிங்கிறாங்க. சார், அந்தளவுக்கு அவள் எந்த தப்புமே செய்யலை சார் அப்படிங்கிறாங்க. அது பொண்ணை விசாரிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டு தம்பி, நாங்கள் பார்த்துக்கிட்டோம், செல்ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி செல்ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி மனோஜ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.